Dear students, in the video நம்ம பார்க்க போற topic partial differential equation. So partial differential equation நம்ம PDE னு short formல சொல்லலாம். இது அதோட definition. An equation which involving the partial derivatives is called partial differential equation. இதுக்கு பேசிக்கா நமக்கு கொஞ்சம் notations இருக்கு. So இந்த basic notations தான் நம்ம இந்த topic full யூஸ் பண்ண போறோம். So is it equal to f function x comma y. So dou z by dou x ன்னு இருக்கிற டேர்மை நம்ம p ன்னு டினோட் பண்ணலாம். இது ஸ்மால் p. இதேமாதிரி dou z பார்ஷியலாக இதை வித் ரெஸ்பெக்ட் டு yல டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது அதை q ன்னு டினோட் பண்ணலாம், ஸ்மால் q. அண்ட் இதோட செகண்ட் ஆர்டர், இது ஃபஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ். இதை திருப்பி டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் dou ஸ்கொயர் z by dou x ஸ்கொயருன்றதை rன்னு டினோட் பண்ணுவோம். dou ஸ்கொயர் z by dou y ஸ்கொயருன்றதை ன்னு நம்ம டினோட் பண்ண போகிறோம். அண்ட் காம்பினேஷன் dou ஸ்கொயர் z by dou x into dou y, அது s. ஸோ இதெல்லாம் பேசிக் நோட்டேஷன்ஸ் ஆஃப் PDE. ஸோ z வந்து கிவன் ஃபங்க்ஷன், எக்ஸால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது p, ஒய்யால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது q. அதுவே செகண்ட் ஆர்டரில் பண்ணும்போது r, ஒய்யை செகண்ட் ஆர்டர் திருப்பி டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது t. அண்ட் காம்பினேஷன் dou x and dou yன்னு எழுதும்போது இட் இஸ் ஸ்மால் s. எல்லாம் பேசிக் நோட்டேஷன்ஸ். இது யூஸ் பண்ணி இப்போது ஃபார்மேஷன் ஆஃப் பார்ஷியல் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் பார்க்க போகிறோம். ஃபார்மேஷன் ஆஃப் PDE வந்து ரெண்டு டைப் இருக்குது. ஃபர்ஸ்ட் டைப் வந்து பை எலிமினேஷன் ஆஃப் ஆர்பிட்ரி கான்ஸ்டன்ட்ஸ். ஸோ கொஸ்டின்லேயே சொல்லியிருப்பாங்க ஆர்பிட்ரி கான்ஸ்டன்ட் இதுன்னு, அதை எலிமினேட் பண்ணி ஒரு PDE ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண போகிறோம். அது நம்மளோட ஃபர்ஸ்ட் டாபிக். அண்ட் செகண்ட் டாபிக் பை எலிமினேஷன் ஆஃப் ஆர்பிட்ரி ஃபங்க்ஷன். இந்த வீடியோவில் நம்ம எலிமினேஷன் ஆஃப் ஆர்பிட்ரி கான்ஸ்டன்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். The first problem, form PDE, ஒரு partial differential equation form பண்ண போகிறோம் by eliminating the arbitrary constant from z equal to ax plus by. So z equal to ax plus byன்றது ஒரு simple equation. இதை ஃபர்ஸ்ட் நம்ம வந்து எக்ஸால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம், பார்ஷியலாக டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸை மட்டும்தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், ஒய் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் அது கான்ஸ்டன்ட், அதனால் அது 0 ஆகிடும். ஸோ dou z by dou x, எக்ஸால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு டேர்மில் a கான்ஸ்டன்ட் அப்படியே இருக்கும், எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1. செகண்ட் டேர்மில் b கான்ஸ்டன்ட் அண்ட் ஒய்யும் கான்ஸ்டன்ட், அப்போ அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0. அண்ட் dou z by dou x வந்து நம்ம இதில் நோட்டேஷன்ஸ் படிச்சிருக்கோம், அது ஸ்மால் p. ஸோ ஸ்மால் p ஈக்குவல் டு a. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது நமக்கு p ஈக்குவல் டு ஏன்னு ஒரு டேர்ம் கிடைக்கிது. திருப்பி இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம் வித் ரெஸ்பெக்ட் டு y, dou z by dou y. ஸோ இதே ஈக்குவேஷனை ஒய்யால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம், ஏவும் கான்ஸ்டன்ட் எக்ஸும் கான்ஸ்டன்ட், ஏன்னா நம்ம ஒய்யால் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். இப்போ அது 0 ப்ளஸ் b கான்ஸ்டன்ட், ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 1. dou z by dou y நம்ம நொட்டேஷன் q எழுதலாம். ஸோ q is equal to b. ஸோ இப்போது எங்கெல்லாம் a இருக்கோ அங்கே pன்னு என்னால் ரீப்ளேஸ் பண்ண முடியும், எங்கெல்லாம் b இருக்கோ அங்கெல்லாம் qன்னு ரீப்ளேஸ் பண்ண முடியும். அப்போ இந்த கிவன் ஈக்குவேஷன் z equal to ax plus byயை நம்ம எப்படி எழுதலாம்னா z equal to axக்கு பதிலாக px, byக்கு பதிலாக qy. ஸோ இப்போ புதுசாக ஃபார்ம் பண்ணியிருக்க இந்த ஈக்குவேஷனில் ஏவும் இல்லை பியும் இல்லை, நம்மளோட ஈக்குவேஷன் ஒரு PDE ஈக்குவேஷனாக ஃபார்ம் ஆயிடுச்சு. இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஓகே, ஃபார்ம் PDE by eliminating the arbitrary constant from, அண்ட் இங்கே கொடுத்துருக்க ஈக்குவேஷன் z equal to x plus a into y plus b ரெண்டு சேர்த்து கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இதை பார்ஷியலாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். முதல்ல ஒரு ஃபர்ஸ்ட் ஆர்டரில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்குறோம். நம்மளால் வந்து எலிமினேட் பண்ண முடியல, அந்த ஏபியை எலிமினேட் பண்ண முடியலன்னா செகண்ட் ஆர்டருக்கு போகலாம். ஸோ போன சம் ஃபர்ஸ்ட் ஆர்டர்லேயே முடிஞ்சிருச்சு, இதை செக் பண்ண போகிறோம். இப்போ ரெண்டு டேர்ம் இருக்கிறதுனால யூவின்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். இல்லை இப்போ இது எக்ஸால் தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம், அப்போ இந்த டேர்ம் ஃபுல்லாகவே கான்ஸ்டன்ட், அது அப்படியே தான் இருக்கும். ஸோ ஒய் ப்ளஸ் பின்றது கான்ஸ்டன்ட், அது அப்படியே இருக்கும் பக்கத்தில். இப்போ இதை மட்டும்தான் என்னால் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும். எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 ப்ளஸ் ஏ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0. அப்போ என்னோடய வேல்யூ dou z by dou x ஓட நொட்டேஷன் ஸ்மால் p. ஸ்மால் p ஈக்குவல் டு ஒய் ப்ளஸ் பி.
ஸோ அப்போ எங்கே ஒய் ப்ளஸ் பி வருதோ அதை என்னால் ஸ்மால் பின்னு நம்மளால் ரீப்ளேஸ் பண்ண முடியும். அடுத்தது ஒய்யால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்க போகிறோம். டோ இசட் பை டோ ஒய். ஸோ ஒய்யால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும்னா இது ஒய்யால் டிஃப்ரென்ஷியேட் ஆகும், இது ஆகாது. கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறத அப்படியே பக்கத்தில் வச்சுக்கலாம். இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது ஒய்யோட டேர்ம் 1, பியோட டேர்ம் 0, பி கான்ஸ்டன்ட் அதனால் 0. ஸோ இந்த டேர்ம் டோ இசட் பை டோ ஒய்ன்றத ஸ்மால் க்யூன்னு எழுத முடியும், எக்ஸ் ப்ளஸ் ஏ. இப்போது ஒய் ப்ளஸ் பின்னு இருக்கிற இடத்த பின்னு ரீப்ளேஸ் பண்ணணும், எக்ஸ் ப்ளஸ் ஏன்னு இருக்கிற இடத்த க்யூன்னு ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். அப்போ என்னோடய கிவன் ஈக்குவேஷன் என்னவா சேஞ்ச் ஆகும்னா இசட் ஈக்குவல் டு பி க்யூ. ஸோ இது ஒரு பார்ஷியல் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன். ஏபின்ற டேர்ம் இப்போ எலிமினேட் ஆயிடுச்சு.